அண்மை செய்தி. தமிழக தலைமை செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவராக அவருக்கு பணிமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக தலைமை செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனாவின் பதவியானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு தற்போது ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவராக பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவராக சிவ்தாஸ் மீனா பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக தலைமை செயலாளராக உள்ள சிவ்தாஸ் மீனாவின் பதவியானது மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது அவர் ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவராக பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், என்ன காரணம் அவர் இப்போ ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவரா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு? விவரம். வணக்கம். தமிழ்நாடு தலைமை செயலராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் தற்போது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட்டுடைய ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். அது குறித்த ஆணைகளும் தற்போது வந்திருக்கிறது. சிவதாஸ் மீனா தலைமைச் செயலராக உள்ள நிலையில் இன்னும் சில நாட்களில் அவர் பணி ஓய்வு பெற இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS ஒருவரை நியமிப்பது வழக்கம். அதன் அடிப்படையிலே இன்னும் சில நாட்களில் ஓய்வு பெற இருக்கிற தற்போது தமிழ்நாடு தலைமைச் செயலராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் ரியல் எஸ்டேட்டுடைய ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக இருக்கிறார். இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க தொகுத்து ஒரு புது ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட அந்த வாரியத்தில் தற்போது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வீட்டுமனைகள் உருவாக்குவதிலும் அதே போல வீட்டுமனைக்கான அனுமதி வழங்குவதற்கும் ஒரு ஆணையம் இருக்கிறது. அந்த ஆணையம் எல்லா மாவட்ட தலைநகர்களும் செயல்படுகிறது. அந்த ஆணையம் தான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிதாக வீட்டுமனை போடுவர்களுக்கு அனுமதி வழங்கும். அதே போல அந்த வீட்டுமனையில் விவசாய நிலம் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆய்வு கொள்ளப்படும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு வீட்டுமனை அமைக்க வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்தெந்த இடங்களில் வீட்டுமனை அமைக்கலாம், எந்தெந்த இடங்களில் வீட்டுமனை அமைக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்கனவே ஒரு வழிமுறையை ஒதுக்கி இருக்கிறது. அதனுடைய மாநில தலைவராக தற்போது தமிழ்நாடு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட்டுடைய ஆணைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு தலைமை செயலருடைய அந்த அறிவிப்புமாவும் வரும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக புதிய தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலர் யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் அரசு அறிவிப்பான என்று வெளியிடப்படும். தற்போது சிவதாஸ் மீனா அவர்கள் ரியல் எஸ்டேட்டுடைய ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் தலைவராக பொறுப்பேற்கிறார். சிவதாஸ் மீனா அவர்கள் இன்னும் சில நாட்களில் ஓய்வு பெற இருப்பதால் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு IAS தான் இந்த ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கிறது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது அவர் இந்த ஆணையத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக புதிய தலைமை செயலர் யார் என்பதை தமிழ்நாடு அரசு இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.